என்ன கேடு இல்லைங்க. 4000 கோடி நக்கிக்கிட்டு போயிருக்கு நகரத்துல, தெரியுமில்ல உங்களுக்கு? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஆட்டையை போடுகிற கும்பலாக 2000 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்கான். பவள பாறைகளும் பல்லுயிர்கள் பெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை அழித்தொழிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? டெண்டர் விட்டவன் பைத்தியக்காரனா, வாங்கினவன் பைத்தியக்காரனா? புலையன்கள் முதற்கொண்டு வெளியில வந்துச்சு, அது எப்படி வந்தது? அப்ப போய் அந்த வெளியிட்டவனை கைது பண்ணுங்க பார்ப்போம். ஆம்சாங் அண்ணன் வழக்கிற்காக 2 முறை போய் உச்ச நீதிமன்றத்தில் தடை வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன? அப்ப யார் கொலையாளிகள்? யாரை காப்பாத்துறீங்க நீங்க? அரசை எடுத்து நடத்துகிற அந்த வழக்கை அந்நியார் எடுத்து நடத்துவதற்கு பதிலாக நீங்கள் அல்லவா நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு தடை போட என்ன காரணம்? அப்ப கொலையாளிகளே நீங்க தானாங்கிறத சொல்லாம சொல்றீங்களா? ஒத்துக்கிறீங்களா கொலையை செஞ்சவன் நீங்க தானே? உங்களுக்கு ஏன் தடுப்பு? அப்புறம் இது கேடுகட்ட ஆட்சி இல்லாம என்ன நாடு நல்லா இருக்கிற கட்சியா, காட்சியா, ஆட்சியா? 4.5 ஆண்டு நக்கிக்கிட்டு போயிருக்கிறத பார்த்தோம்ல, மழைதான் சாட்சி. இந்த புயல் சென்னைக்குள்ள வந்திருக்கணும்னு பார்த்தேன், வரமாட்டேன்ருச்சேன். வந்திருந்தா தெரியும் வைங்க நாத்தம் என்னன்னு. 4000 கோடி எப்படி இருக்குன்னு. 2.0 8000 கோடி ஒதுக்கும் அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டா. மக்களே உஷாரா இருங்க.